மலேசியாவில் உணவக வேலைக்கு வந்த தம்மை முதலாளி அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் தமிழக முதல்வர் விஜய் தலையிட்டு தம்மை காப்பாற்ற வேண்டும் என்றும் இந்திய பிரஜை ஒருவர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய விஷயத்தில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சின்ராசு எனும் அவ்வாடவர் உண்மையில் வேலை செய்த உணவகத்தின் கல்லாப்பெட்டியில் பணத்தை திருடியதாக அதன் உரிமையாளர் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார். அன்னைக்கு உங்கள் கடையில் என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் காசு கைங்காலமாக தான் இங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி தான் எடுத்தேன். ஓகே, 3800 வெள்ளிக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட கேஷியர் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நான் கேட்டேன் இந்த காசு எப்படி இருந்துச்சுன்னா இல்லை சம்பள காசு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ மெச்சந்த ரேட்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்க போகும்போது உங்கள் ஆப்ஸ்லேயே பார்க்க போகும்போது நீங்கள் ஒத்த பைசா எடுக்கலை, விட்ரா பண்ணல, நீங்கள் டாப் அப் தான் பண்ணியிருக்கீங்க மறுபடியும். ஓகே, அப்போ அதில் வந்து காசு எடுக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சு இது வந்து நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி நீங்கள் திருடின காசு தான் அப்படின்னு. ஓகே, அதோட நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகும்போது நீங்கள் வந்து கேஷை வாங்கி நீங்கள் சோப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கியூஆரில் தட்டி விட்றீங்க. அப்போ ட்ராவர் வந்து இதாகலை, கியூஆரில் இருக்குது. அப்போ நம்ம கியூஆரில் செக் பண்ணுறோம், பேமெண்ட்டு கிரெடிட் ஆகலை. அப்போ அந்த பில்லை செக் பண்ணுறோம், பில்லு வந்து இவ்வளோ வாங்கியிருக்கு. ஓகே, அப்போ அந்த 20 வெளியே வாங்கி நீங்கள் வந்து சோப்பில் வச்சுருக்கீங்க. ஸோ இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாமான் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 130 வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 30 வெளிக்கு ஜாமான் வாங்கிட்டு 100 வெளிக்கு நீங்கள் சோப்பில் வச்சுருக்கீங்க. இதுவும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ பண்ணியிருக்கீங்க என்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இதெல்லாம் போது பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்களும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே நம்மகிட்ட கேஷியராக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரூவ் ஆனவுடனே இப்போ நம்ம வந்து போலீஸில் ஒப்படைக்க போகிறோம். எப்படி போலீஸில் ஒப்படைச்சா வந்து 14 வருஷத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஜெயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் செட்டில் பண்ணிட்டு போறீங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகையை கொஞ்சம் காசை, அல்லது வந்து போலீஸில் ஒப்படைக்கான்னு கேட்கும்போது நீங்கள் இல்லை நான் செட்டில் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் தான் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பேசணும். அவங்களும் ஓகே நம்ம யோசனை பண்ணி சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இதில் பேச போகும்போது நம்ம பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் நடந்தது. இதுக்கடையில் வந்து அவங்ககிட்ட நீங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம டார்ச்சர் பண்ணுறோம்னோ, இந்த மாதிரி வந்து நம்ம அங்கேயே என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சம்பளம் கொடுக்கலேண்டோம், 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருந்த காசை நம்ம பிடிக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ரீதியாக வந்து உதவி கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு திடீர்னு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ போட்டு இது பண்ணீங்க? சோஷியல் மீடியாவில் போட்டது வந்து வீட்டில் கேட்டாங்க. சரி, பேசி அனுப்பிச்சு விடு, நாங்கள் காசு ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதனால நான் பேசி அனுப்பிச்சு வச்சேன். சரி, நீங்கள் அனுப்பிச்சு வச்சு இப்போ பாருங்கள் வந்து இப்போ ஏதோ நான் காசையும் பறி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கையிலேயே 1 லட்ச ரூபா உங்களோட கையிலேயே இருக்குது காசு. 3800 வெள்ளிக்கு மேலே 4000 வெள்ளிக்கு நெருக்கி காசு இருக்குது. இப்போ அந்த காசு வந்து இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் சம்பள காசு. அப்போ இது பூரா திருடி காசை சோப்பில் வச்சுக்கிட்டு ஒத்த காசு கூட நீங்கள் அதுலேருந்து விட்ராவல் பண்ணல, நீங்கள் அதில் டாப் அப் தான் பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு பல பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது என்னையை போட்டுக்கிட்டு வந்து இப்போ நான் வந்து ஏதோ வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறதா இதாகவும் நீங்கள் வீடியோ விட்டு அனுப்பிட்டு இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தண்ணியில் விளக்கம் அந்த குரூப்லேயே நான் வந்து போடணும். அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, வேறு ஒன்றும் உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, நல்லது. நீண்ட நாள் நடந்த திருட்டை தொடர்ந்து அவ்விளைஞர் கையும் களவுமாக பிடிபட்டு தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் உள்ள அவரின் குடும்பம் வரை விஷயம் சென்று பஞ்சாயத்து முடிந்திருக்கிறது. நிலைமை இவ்வாறிருக்க தம்மை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதோடு சம்பளம் கொடுக்காமல் 1 லட்சம் ரூபாயை பிடுங்கி வைத்துக் கொண்டதாகவும் சின்ராசு முன்னதாக வைரலான காணொளியில் கூறியிருந்தார். ஆனால் அவை அனைத்துமே பொய் என உணவக உரிமையாளர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறப்படுகிறது. உண்மைக்கு புறம்பான இச்செய்தியால் உணவகத்தின் பெயர்தான் மக்கள் மத்தியில் கலங்கப்பட்டிருப்பதாக உரிமையாளர் கூறுவதும் தாம் திருடியதை சம்பந்தப்பட்ட ஆடவர் ஒப்புக்கொள்வதும் அந்த காணொளியில் தெரிகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா வந்த தமக்கு இந்த இன்னல்கள் நடப்பதாகவும் முதல்வர் விஜய்தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறி அந்த இளைஞர் விடுத்த கோரிக்கை வீடியோ முன்னதாக தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே இப்போது அதில் இந்த எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுள்ளது வலைதளவாசிகள் மத்தியில் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.